ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். என்னடா இவன் திடீர்னு வரான், திடீர்னு போகிறான், என்னதான் அவன் பிரச்சனைன்னு கேட்குறான். கையில் காசு இல்லை மக்களே. ஸோ ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 464 கிலோமீட்டர். ஸோ 8 hours 58 minutes காமிக்குது. இந்திரா நகரில் பெட்ரோல் போட்டாச்சு. 1050 rupees ஆச்சு. ஸோ ஆக்சுவலாக கொடைக்கானல் போகிற பிளானே இருந்தில்லை. நானும் எங்கள் அண்ணாவும் சேர்ந்து ஊட்டி போகிறதா பிளான் இருந்துச்சு. ஸோ அவர் லாஸ்ட் மூமெண்ட்டில் வராததுனால சோலோ ரைடாக கொடைக்கானல் போனான்னு கைஸ் அத்திபல்ல டோல்கேட் கிட்ட டீ குடிக்கலான்னு நிற்க வச்சேன். அந்த இடத்த மட்டும் அப்படியே பாருங்கள் கைஸ். இதெல்லாம் புகை இல்லை, அவ்வளோ ஃபாகு. எந்த வழியாக போக போகிறோன்னா கிருஷ்ணகிரி, சேலம், திண்டுக்கல், வத்தலகுண்டு ரீச் ஆகிட்டு கொடைக்கானல் ரீச் ஆகும். கிருஷ்ணகிரி கிட்ட பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நிற்க வச்சேன். ஒரு மசால் தோசை, 2 வடை, சூப்பராக இருந்துச்சு. ஒன்றியாக ரைட் பண்ணிட்டு போகிறதும் சூப்பராக தான் இருக்குது. ஸோ ரிட்டர்ன் ஆகும்போது பார்த்திங்கன்னா நம்ம டைரெக்டாக திருப்பத்தூர் போயிடுவோம். அதே மாதிரி லிங்கா அப்புறம் இமான் வந்து மத்தூர்கிட்ட வந்து ஜாயின் ஆகிடுவாங்க. கொடைக்கானலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மினி சுவிட்சர்லாண்டுன்னே சொல்லலாம். அதுவும் அந்த கோக்கல் அப்புறமா பூம்பாறை வில்லேஜ் எல்லாம் அல்டிமேட்டாக இருக்கா கைஸ். இங்கே பாருங்க, கரூர்கிட்ட எவ்வளோ பெரிய காவேரி ஆறு. கைஸ் திண்டுக்கல் ரீச் ஆகிட்டோம். ஸோ திண்டுக்கல்லேருந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டுருக்கோம் மதுரை சைடில். நம்ம வந்து இந்த அண்டர் பாஸில் வந்து யூட்டர்ன் எடுத்துகிட்டு இருந்துச்சு. ஒரு 7 கிலோமீட்டர் சுற்றின்னு வந்துட்டோம். ஃபியூல் வேறு இல்லை, போய் ஃபியூலை போடுவோம். ஃபுல் டேங்க்.
green diesel ya, green diesel. போடும் ஸ்டாப் போதண்ணா வந்தாச்சு. இன்னொரு 5 கிலோமீட்டர்ஸ் கிட்ட போனாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் காட் ரோட்ஸ் தான் guys. இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர்ஸில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும், சில்வர் கேஸ்காட் வாட்டர் ஃபால்ஸ். ஸோ பார்க்கலாம். கைஸ் வந்தாச்சு. இதுதான் அந்த சில்வர் கேஸ்கட் வாட்டர் ஃபால்ஸ் கைஸ். செம்ம ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். உள்ளே போய் பார்க்கலாம். இதே சூப்பராக இருக்குது கைஸ். வேறு லெவலில் இருக்குது. ஓகே, இன்னும் 2-3 ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறதான். இப்போ எங்கே இருக்கிறோன்னா கூக்கர்ஸ் வாக். செம்ம ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த பிளேஸ். அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி சில்னஸும் பயங்கரமாக இருக்குது கைஸ். கையில் அப்படியே ஃப்ரீஸ் ஆகுது. இப்போ எங்கள் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 19 டிகிரி கிட்ட காமிக்குது. ஒரு காஃபி குடிக்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். இந்த வியூ மட்டும் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வேற லெவல், நெக்ஸ்ட் லெவல் ஃபீலிங் கைஸ். காலையிலேயே வந்து ஒரு காஃபி போட்டு சன்ரைஸ் பார்த்துட்டு ஸோ வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆயாச்சு. ஸோ இப்போ வந்து எங்கே போக போகிறோன்னா குணா கேவ்ஸ் தான் போக போகிறோம். குணா கேவ்ஸ்க்கு மேப் போட்டாச்சு. 11 கிலோமீட்டர்ஸ் 29 மினிட்ஸ் காமிக்குது. ஸோ வண்டியை ஒரு 2 மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணி விடும். ஸோ நியூட்ரல் இல்லையா, கேரில் இருக்குது.
போஸ்ட்டு. ஸோ உள்ளே போகிறதுக்கு பாருங்கள் க்யூவில் நிற்கணும் அப்படியே 9 o'clock ஓப்பன் ஆகிறதுக்கு. ஸோ ஒரு 8 மணிலேருந்து வெயிட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். குணா கேவ்ஸ் கிட்ட போகிறது வந்து பார்த்திங்கன்னா நிற்க வச்சாச்சு. செம்ம கோல்டு கைஸ். அந்த கர்மத்தை கழிச்சு விடுறதுக்கு 1.5 மணி நேரம் என்ன? வேறு லெவல் கைஸ். ஒரே பனிமூட்டமா இருக்கு. அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? தேங்க்ஸ்ண்ணா. 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. அப்புறம் கைஸ் பைன் ஃபாரஸ்ட் வந்த செம்ம ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது கைஸ். வேறு லெவலு. தீனா படத்தில் அஜித் ஆடுவார்ல. तो गुनाह कैसे था होता Gunaah Caves. இந்த இடத்தோடைய உண்மையான பேர் வந்து டெவில்ஸ் கிச்சன். ஆமாண்டா, அதுக்குள்ளே இறங்க. கமல் சாரோடைய குணா மூவி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் ஸோ இந்த இடத்துக்கு குணா கேவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்தது. அதுக்கு முன்னாடி வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ வந்து இதெல்லாம் கேட் போட்டு லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கேவோட டீப் பார்த்தீங்கன்னா 3000 feet வரைக்கும்.
ஆனால் வெறும் 500 ஃபீட் வரைக்கும் தான் போக முடியும். அது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் லெவல் ரொம்பவே கம்மியாக இருக்கும். இந்த ஒரு இடத்த பாருங்க கைஸ், அப்படியே க்ளவுட்ஸோட பெட்டு மாதிரியே இருக்கு. அப்படியே அது மேலே படுத்தா எப்படி இருக்கும் ஜஸ்ட் அப்படியே சும்மா இமேஜின் பண்ணி பாருங்க எப்படி இருக்கும். வேற லெவலில் அடுத்து நம்ம பார்க்க போகிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா பில்லர் ராக். அந்த பில்லர் ராக்குக்கு அடிவாரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா குணா கேவ்ஸ் இருக்குது. ரீச் ஆகிட்டாங்க கைஸ். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பில்லர் ராக்கு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா சூசைட் பாயிண்ட், கிரீன் வேல்யூ வியூ பாயிண்ட். ஓகே கைஸ், இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். ப்ளீஸ் டூ share the video guys.